அதனால இன்றைக்கு நான் வேட்டைக்கு போயிட்டு வரேம்மா. வேட்டைக்கு போறியா? என் பையனுக்கு என்னடா கொடுத்துற? ஆள்ல கொடுத்துற, அழகுற கொடுத்துற, நடையில கொடுத்துற, உடையில கொடுத்துற, இதுல கொடுத்துற. அம்மா ஏடிமா பார்த்து பதறா போயிட்டு வா. பார்த்து பதறா போயிட்டு வா. ஆனா இன்றைக்கு இந்த மனத்தில இதே ஒரு பெண் குரல் சத்தம் கேக்குது. இது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ எந்த முறை நான் இந்த முறை வர்றேன். அது யாருன்னு தேடி கண்டுபிடிக்கணும். எண்ணற்ற தாதிமார்களோடு ஒரே ஒரு பெண் 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு குளித்துக் கொண்டிருக்கிறாளே நண்பா, அவ யாருன்னு தெரிந்து கொள்ள என் மனமாக பட்டது தெரிக்குது. ஆமா, இப்பேற்பட்ட அழகுடைய மங்கை யாருமா? என்னுடைய பெயரா? இதோ என்னுடைய பெயர் தான் பத்மாவதி. பத்மாவதி? ஆமா. சரி, என் பெயர் சீனிவாசன். நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். நான் அரச குடும்பத்தில் பிறந்தவள். அம்மா, நான் சித்தி வளைத்து பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கே வர்றேன். உன்னுடைய அழகு எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஐயே, ஐயே,
என்னமா பண்றது அதுக்கு? அப்படியே தொப்புலெல்லாம் புரு 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 புருன்னு ஏறுதுடி. இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம கவுன்சிலர் ஐயா மாதேஷ் ஐயா அவர்கள் நமக்காக வாரி வழங்கி இருக்கிறார். ஆண்டவருடைய அருள்பட்டு நோய் நொடி இல்லாம சுகசியே இருக்கு. இதோ நானும் அரச குலத்தில் பிறந்தவன். நான் அரச குலத்தில் பிறந்தவன். போய் ஒரு இடையர் குலத்துல பிறந்தவனை போய் நம்ம ஆசைப்படலாமா? இல்ல அவருக்கு ஆசைப்படுவதற்கு தான் அருகதை இருக்குதா? எப்படி நாம ஒண்ணு சேர்றது? எப்படி அவர் மீது நாம ஆசை கொள்வது? ஒரு இடையர் ஜாதியில் பிறந்தவனை போய் நம்ம ஆசைப்படலாமா? அதனால எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. நடைய கட்டு. என்னடா ஒரு பெண்ணு நம்மள பார்த்து பிடிக்கல. நானும் முருங்க மரத்துல தூக்கு போட்டுருக்கோம். சீக்கிரம் உடஞ்சி போயிருமேடா. நீங்களும் பிடிக்கிறீங்க. உங்க குலம் கீழ் குலம். ஆமா. அது ராஜ குலம். ராஜகுலம். ஆமா. இடைக்காரு. அப்படியே. ஆமா. யாதவ குலம். ஏம்மா நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன பிடிக்கவே இல்லையா? என்ன பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. கிளம்பு. வெக்கம். அவமானம். ஓ ஐசிடிக்கடா. சரிம்மா நாங்க போயிட்டு வர்றோம். நீங்க போங்க. சரிங்க. ஏண்டா? எந்த பெண்ணையும் பார்த்துட்டு ஆசைப்படாத நானு இந்த பெண்ணு மேல ஆசைப்பட்டுட்டேன். என்ன திருமணம் செய்வீரியான்னு வெக்கத்தை விட்டு கேட்க உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த பெண்ணுடைய அழகு என் கண்ணுக்கு முன்னால நிற்பது போலதான் இருக்கிறது. என்ன போட்டுக்காங்களா? அடிக்கடி சொல்லுவீங்க நீ கல்யாணம் செஞ்சுக்கணும். அந்த கல்யாணத்தை நான் கண்ணார பாக்கணும்னு சொல்லுவீங்க. அம்மா அந்த நேரமும் வேலையை கைகூடி வந்துருச்சம்மா. ஆமா பொண்ணு பாத்துட்டம்மா. எனக்கு தெரியா பொண்ணு பாத்துட்டு வந்தீங்க. யாருடா என்ன ஒரு கண்டது? அம்மா Thank you.
ஏதும் தெரியல சுடுதண்ணி கால் ஊத்துற அப்படி இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடிக்கடி சொல்லுவியே. ஆமா அம்மா நான் கானக வேட்டையாட போனேனா ஆமா அங்க அழகிய ஒரு பெண், அந்த பெண்ணு மேல நான் ஆசைப்பட்டுட்டம்மா. என்னை திருமணம் செய்து கொள் என்று அவளிடத்துல நேரடியா கேட்டேன். அந்த பெண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் அரச குலத்துல பிறந்தவன், நீ ஒரு இடையர் குலத்துல பிறந்தவன், உனக்கு எனக்கு என்னடா தகுதி அப்படின்னு அந்த பொண்ணு மூஞ்சி சுடிச்சுக்கிட்டே போயிருச்சம்மா. பாவத்தை கண்ணே எனது தாய் நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கேக்குறியா? பாரு அவளும் ராஜகுலத்தை சேர்ந்தவன், நம்மளும் இடையர் குலத்தை சேர்ந்தவங்க. நமக்கு அவங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது அம்மா. அதனால பேசாம இரு, நான் உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா நானே வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளை, அந்த ஒரு பிள்ளை ஏதோ ஒரு பெண்ணை வனத்துக்கு வேட்டையாட போகும் பொழுது பிள்ளைகளுடைய ஆசை நிறைவேற்றது ஒரு பெற்றவருடைய கடமை. நம்ம என்னமா செய்யலாம்? அதனால நீ அரண்மனையில பதனமாக இரு, நான் நாட்டுக்கு போய் நான் போய் பெண் கேட்டு திருமணமாக செய்து வரேன். ஐயோ அப்பா, நானே சீர்வரிசையோட போய் பொண்ணு கேட்டு வைப்பேன் அப்படின்னு இருக்குது. எங்க அம்மாவை கூட்டிட்டு போடா. சரிங்க, எங்க கிளம்புற? நீங்க தானே உங்க அம்மாவை கூட்டிட்டு போக சொன்னீங்க. பொண்ணு பாக்கடா, ஏன்டா அப்படி அந்த சித்திரவதை? பொண்ணு பார்க்கதாங்க கூட்டிட்டு போறேங்க. அப்படியே ஆகட்டும். நம்ம நேராஜிமா போய் போயிட்டு வாங்க. போயிட்டு வா அம்மா சீக்கிரம். பையன் புடிச்சா புளிய கொம்பாதான புடிச்சுக்கிட்டா அப்பா. பாரு பாரு, ஐயோ ஆயா கண்ணு கட்டி ஒரு வாரத்துக்கு அண்ணாதிரி பாக்கலாம் போல இருக்கு. அப்பா கழுத்தே வலிக்கிறா சாமி. ஆமா பாரு, உள்ள போய் வந்து கூட்டிட்டு வாடா அப்பா. ஏறுமா, அதே தான் போயிட்டு வா. நீ வந்தா என்ன, வந்த வழியை விட்டு வராத வழியில புறப்பட. யாரு யாரு வந்துக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. அம்மா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுடா. அம்மா நான் வந்துக்கிறேன். பரவாயில்ல, அம்மா நீ வந்தா பரவாயில்ல, போயிட்டு வா போயிட்டு வா. அடே இந்த மாதிரி இங்க இருந்து இப்படி வந்து போய் சொல்லு. என்ன நம்ம உயிர்நீல் மேலான கவுன்சிலர் மாதேஷ் அண்ணா அவர்களும், என்ன என் தாய் பெரிய பிள்ளை அம்மா அவர்களும் நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கி இருக்கிறார். என்ன பச்சையம்மன், முத்துசாமி, கருப்புசாமி, இளைய பெருமாள், பெரியாண்டவனுடைய அருள் பெற்று தனம் தானியத்துடன் நீண்ட ஆயுளை பெற்று நிறைந்த செல்வாக்கை பெற்று
அனைவர்களும் சுகசீவியாய் வாழ வேண்டும். ஏங்க என்னப்பா மதுராக மளிகை அம்மா வந்திருக்கிறாங்க உங்களை தேடி. என்ன கேள்வியா? ஆமா. என்ன விஷயம்? சரி நீங்க அத அம்மாவைய கூட்டணும் சற்று கேளுங்கள். ஆகட்டும். அம்மா நான் பார்த்த ஒரு கொலை மூடிட்டு நில்லு. ஞாபகம் வந்துருச்சா? சுவாமி உங்கள் பாதத்தை ஆதாரமா எனது பெயராகப்பட்டதோ பகுலா மாளிகை தெரிவிக்கலாம். சரி, என்னை நாடி வந்திருக்கிறாய், என்ன விஷயம்? இதோ, என்னுடைய மகனாக விலகக்கூடிய ஒரே மகனாக விலகக்கூடிய சீனிவாசனாகப்பட்ட வனத்துக்கு வேட்டையாட போகும் பொழுது உங்கள் பெண்ணாகப்பட்டவரை கண்ணால பார்த்து ரசித்து காதல் மயக்கத்தோடு வாழ்ந்தால் அவளோடு மட்டும்தான் வாழ்வேன், என்று அவர் மடி மீது மாடி என் உயிரை மாய்த்து வேண்டும். அதனால எங்களுடைய மகனாகப்பட்ட சீனிவாசனுக்கு உங்கள் பெண்ணை கேட்டு வந்துள்ளேன். சரி, பெண் கேட்பது சரி. என்ன ஜாதி, என்ன குலம்? ஏன்னா குலம் அறிந்துதான் பெண் கொடுக்கணும், பாத்திரம் அறிந்துதான் பிச்சை இடணும். அதனால நீ என்ன ஜாதி? நாங்கள் இடையர் குலம். இடையர் குலமா? ஒரு இடசாதியில பிறந்த பெண், நான் ராஜகுலத்துல பிறந்தவன். என்னுடைய மகளை உன் மகனுக்கு பெண் கேட்க வந்திருக்கிறாயா? இதோ சின்னஞ்சிறு ஏதோ பார்த்து ஆசையாகப்படுது வைத்து விட்டது. அதனால ஏதோ அவர் விபரீதமாகப்பட முடிவு எடுப்பதற்கு முன்பதாக நாமளே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்ந்து அதுங்களை சேர்த்து வச்சுட்டா ரெண்டு பேரும் ஒண்ணா சரிங்களா? அது இல்லப்பா, பெரியவங்க நாங்களும் ஒண்ணு சேர்ந்து பேசி புடிச்சு எல்லாத்தையும் ஊர் சனத்தை கூப்பிட்டு கடை வச்சு அது பண்ணி இது பண்ணி ஒரே பண்ணி எனக்கு கோபம் வர்றதுக்குள்ள ஓடிடு. ஒண்ணு சேர்த்துக்கலாம் வாங்க. என்ன அப்படி இல்ல, இடசாதியில பிறந்தவா, நான் ராஜகுலத்துல பிறந்தவன். என்னுடைய மகளை அவளுடைய மகனுக்கு பெண் கேட்க வந்திருக்கிறா. அடிச்சு திரும்பி பார்க்காத ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கலாம். வந்து சேர்ந்துக்கலாம், சம்மதி ஆயிக்கலாங்கிறேன். என்னையா இல்ல, நீ ஒரு இடச்சாதி பெண், நான் ராஜகுலத்துல பிறந்தவன். நீயும் நானும் சரியாக ரத்தம் தான் எவ்வளவு
ஓடி போயிரு. டேய் சாமி, நம்மளால பார்த்தா கேன புண்டியாடு டேய்டா. என்னையா நான் கேட்டு சொல்றேன். நம்மளால பார்த்தா எப்படி தெரியுது அவனுக்கு? ஐயோ மகனே ஐயோ மகனே அம்மா பாமா அடி வாங்கிட்டு நொந்து நூலாய் போய் வரேன் வாய்ப்பா புண்டியான கஞ்சிரு ஆமா ஆமா கொண்டாயம் பத்தி எங்க நான் பிள்ளையா பெற்றிருப்பேன் அம்மா போன விஷயம் என்னாச்சு என்ன சொன்னாங்க நம்மளே நீர் கொடுப்பேன் பொண்ணுலாம் சாதி குலத்தை இழிவா பேசணும் சேத்திலே மலர்ந்த செத்தாமரை போல இருக்கக்கூடிய முகமானது இன்னைக்கு ஏன் தாயிலத்தை கன்ற போல வெத்தலை போல் வாடி இருக்குது ஒரு பெண் கேட்ட பாவத்துக்கு அவருக்கு இல்லையா என்னடா கர்மாந்திரம் புரியுது ஒரு பொண்ணே புரியல அழுவுதா சொல்லுங்கடா அம்மா என்ன பண்ணி அழுவுறா அழுவாரு சொல்லணும்ல என் மகனாகப்பட்ட நீ ஒண்டி ஒருவன் ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக அவர் இல்ல தேடி பெண்ணாகப்படுறது கேட்க போனேன் பெண் கேட்ட பாவத்துக்கு நீ சாதி கெட்டவ அவ இவன் சொல்லி வேசி தேவடியான வாய்ப்பு வந்தத பேசி அடிச்சு உழைச்சி துன்புறுத்தி எவ்வளவோ சித்திராதியாக செய்து விட்டான் அம்மா என்னைக்கு ஒண்ணு அடிச்சாங்களோ நம்ம குலத்தை இழிவா பேசினாங்களோ அந்த பெண்ணை தான் நான் மலர்ந்து கொள்வை அம்மா என்னைக்கா இருந்தாலும் அவன் ஒரு மருமகளோட நான் வரேன் நீ கவலைப்படாதம்மா வச்சுக்காத என்ன பண்ணி சொல்றது எஞ்சிட்டு சொல்லக்கூடாது யாருக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்க நான் அடிச்சேன் ஆமாங்க அம்மாலையே தடி அடிச்சுக்கிறேன் அப்படின்னா அப்ப இங்க பொண்டாட்டி அம்மா எனக்கு அல்வா சொல்றாரு நான் உள்ள போறேன் போய் மறப்பாரு ஆமா கேளு சவியார்களே தன்னுடைய தாய் வந்து சீனிவாசன் இடத்துல இப்படி குலத்தை இழிவா பேசி அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கல அந்த எம்பெருமானே கண்ணனா உருவ விட்டு இப்பொழுது ஆகாசராஜனுடைய அரமனைக்கு போகிற விதங்காங்க